ஹாய் கைஸ் ஹாய் கைஸ் நிறைய பேர் வந்து ஆண்ட்ரோமேடா அப்டேட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து அதை பற்றி வீடியோ போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம ஏன் போடலன்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயே ரீல்ஸ் மூலயமா அது ரிலவெண்ட்டான கண்டென்ட் தான் நிறைய போட்டுட்ருந்தோம். ஸோ அதை பற்றி எக்ஸ்ட்ரா நம்ம பேச வேண்டாம், அதான் இதுலேயே போட்டோமே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஆண்ட்ரோமேடா அப்டேட்டை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆண்ட்ரோமேடா அப்டேட்னா என்ன அப்படின்னா, மெட்டா வந்து இப்போ புதுசாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க ஆட் அல்காரிதமாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி. விச் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படிலாம் ஆட் ரன் பண்ணிட்டு இருந்தோமோ அதுலேருந்து ஸ்லைட்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த அப்டேட். இது மூலயமா நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யூசரோட பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாதிரி அதெல்லாம் என்னென்னு ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிருக்கேன் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆண்ட்ரோமேடா அப்டேட் வந்து இப்போ வந்ததில்லை. அது வந்து டிசம்பர் 2024 வந்து ரோல் அவுட் ஆகிடுச்சு. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து ரோல் அவுட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ ஏன் வந்து எல்லாம் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க? இப்போ எதுக்கு எல்லாம் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, மெட்டா என்ன பண்ணாங்கன்னா, இந்த அப்டேட்டு வந்தோடனே எல்லாருக்குமே எல்லாம் கொடுக்கல. இதை வந்து செட் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சம் ஆடியன்ஸாக பிரித்து வச்சுருந்தாங்க. பீட்டா வெர்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆடியன்ஸாக பிரித்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அட்வர்டைசர்ஸாக பிரிச்சுருந்தாங்க. ஒரு 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 பார்ட்டுக்கும் செப்பரேட்டாக ரோல் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிசம்பர்னு வச்சுக்கோங்களேன். டிசம்பர்லேருந்து ஒரு ஜான்வரி வரைக்கும் இவங்களுக்கு ரோல் அவுட் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரோல் அவுட் பண்ணாங்க. அதுமாரி செட் ஆஃப் ஆடியன்ஸ் அவங்க பிரித்து அதுக்கேற்ற மாதிரி ரோல் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வருஷம் வரையும். இப்போ எல்லாருக்குமே இந்த அப்டேட் வந்துருச்சு. அதனால தான் வந்து இப்போ எல்லாருமே இதை பற்றி பேசுகிறாங்க. எல்லாருக்கும் இந்த அப்டேட் வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்மில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஆர்ஓஎஸ் கம்மியாக இருக்குது, ரிசல்ட்ஸ் ப்ராப்பராக வரல அப்படின்ற மாதிரிலாம் நடந்திருக்கனால இப்போ அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த அப்டேட்டை இப்போ விடுறதுக்கு என்ன ரீசன்? இப்போ எதுக்கு அவங்க வந்து இந்த அப்டேட்டை நம்மளுக்கு விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, 3 ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று, மோர் அட்வர்டைசர்ஸ்னால், இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 100 பேர் வந்து ஆட் ரன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ 1000 பேர் ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்களோட பிளானாக இருக்குது, இந்த இது மூலயமா. அடுத்து ஏஐ மெச்சூரிட்டி. இப்போ வந்து ஏஐ வந்து நிறைய பூம் ஆக ஆரம்பிச்சிட்டனால, ஸோ அட்வர்டைஸருக்கு பார்க்குற வியூவர்ஸுக்கு வந்து அவங்களுக்கு ரிலேட்டபுளான கண்டென்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கலாம், அது ஏஐ மூலயமா பண்ணால் இன்னும் ஈஸியாக அவங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன மாதிரி சர்வீஸ்லாம் என்ன மாதிரி ஆட்லாம் அவங்க பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காமிக்கலாம் அப்படின்றதுக்காகவும். அப்புறம் ப்ரைவசி லேண்ட்ஸ்கேப் இது பர்டிகுலராக வந்து டார்கெட் வந்து மேக்புக்கு, இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் தான். ஏன்னா ஆப்பிள் வந்து ரீசெண்டாக கொடுத்த அப்டேட்டில் வந்து அவங்க வந்து ப்ரைவசி அவங்க டேட்டாஸை வந்து யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து ரீசெண்டாக நடந்தது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ற இந்த 3 மேஜர் ரீசன்னால தான் வந்து மெட்டா வந்து ஆண்ட்ரோமேடா அப்டேட்டுன்றது வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே ப்ரோ, இப்போ இந்த 3 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ் நடந்திருக்கு, இப்போ முன்னாடிக்கு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓல்டு சிஸ்டம், அதாவது இந்த ஆண்ட்ரோமேடா அப்டேட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஆடு வந்து காமிக்குதுன்னா, இப்போ எனக்கு வந்து முகில்ன்ற ஒரு பர்சனுக்கு வந்து ஆடு காமிக்குதுன்னா, ஓல்டு சிஸ்டம் எப்படி இருக்குன்னா ஓவரால் ரிசல்ட்டாக இருக்கும். இப்போது ஏதோ ஒரு நியூஸ் ரிலேட்டடாக, எஜுகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ப்ராடக்ட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆட் ரன் பண்ணுவீங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் ஆட் ரன் பண்ணுவாங்க. வியூவர்ஸுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அது அந்த அந்த ஆடு மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்க நியூஸ் இருக்கிற எல்லா ஆடுமே காமிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்து அவங்க வந்து ஐடி இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஐடி இன்ஸ்டியூட் ஆடும் காமிக்கும், டிஎன்பிசி ஆடும் காமிக்கும். அந்த மாதிரி அது சுற்றி இருக்க எல்லா நியூஸோட ஆடும் காமிக்கும். அது மூலயமா அவங்க வந்து நிறைய ஆட்டுக்கு வந்து இதனால என்ன ஆகிட்டு இருந்துச்சுன்னா, இவங்க யூசருக்கு தேவையில்லாத ஆடியன்ஸ்லாம் வர்றதுனால அவங்களுக்கு வந்து ரீச் அதிகமாக காட்டுச்சு, இம்ப்ரெஷன் அதிகமாக காட்டுச்சு. ஆனால் கன்வர்ஷன்ஸ் வந்து பெருசாக இல்லை.
ஏன்னா, அவங்களுக்கு தேவையான நீஷ் தாண்டி அதுக்கு பக்கத்துல இருக்க நீஷ்லாம் காமிக்கிறனால, மேபி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ, இப்போ வந்து அது ஒர்க் ஆகல. ஏன்னா, அதான் அவங்களுக்கு தேவையானத அவங்க என்கொயரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா, அதுக்கு ரிலவென்ட்டா இருக்க நீஷ்லாம் இவங்களுக்கு காமிச்சியும் வேஸ்ட் தானே. அதுக்கு ரீச் வரும், இம்ப்ரஷன் வரும். ஆனா கன்வர்ஷன் நடக்காது. இப்ப இருக்க அப்டேட்ல எப்படி காமிக்குதுன்னா, ஹியூமன் பிஹேவியர தான் மெயினா வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. இதுதான் நம்ப Instagramல போஸ்ட்ல சரி, இத பத்தி நம்ம ரொம்ப ஹைலைட்டா பேசிட்டு இருந்திருப்போம். ஹியூமன் பிஹேவியர ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாக்ட்டா அவங்களுக்கு என்ன தேவ? இப்ப ஐடி இன்ஸ்டிடியூட்ல கோச்சிங் போறாங்கன்னா, ஐடி இன்ஸ்டிடியூட் ஓரியன்டடா தான் அவங்களுக்கு ஆடே காமிக்கும். அத தாண்டி வேற எதுவும் அத தாண்டி அவங்களுக்கு ஹை பிரியாரிட்டியே எதுவும் காமிக்காது. அந்த மாரி இப்ப எக்ஸாக்ட்டா அவங்க பிஹேவியர் என்ன? அவங்க என்ன மாரிலாம் கன்சியூம் பண்றாங்க கன்டென்ட்? இவங்களுக்கு என்ன மாரி ஆட் வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகும்? அப்படின்ற மாரி புஷ் பண்றாங்க. ஸோ, இதனால இவங்களுக்கு ரீச் எந்த அளவுக்கு கிடைக்குதோ, இம்ப்ரஷன் எந்த அளவுக்கு கிடைக்குதோ, அந்த அளவுக்கு கன்வர்ஷனும் ரேட் வந்து ஒரு ஆவரேஜ்ல ரீசனபிளா இருக்கிற மாரி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நல்ல அப்டேட் தான். இது எப்படி ஒர்க் பண்ணணும்ன்றது நம்ம ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டா தான் இது நல்ல அப்டேட் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கிறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நம்ம ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் வச்சுக்குவோமே. ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்கு வந்து அ ஒரு யூசர் வந்து ரியல் எஸ்டேட் ஓரியன்டடா ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ, வில்லாவோ வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஓல்டு சிஸ்டம் வச்சுக்கிட்டா, இப்ப இப்ப ராமுன்னு ஒரு பையன் இருக்கான். இந்த ராமுன்னு ஒரு பையன் வந்து 3 பிஹெ 3 பிகே அபார்ட்மெண்ட் சாரி ஒரு நிமிஷம் இருங்க. 3 பிகே ச்சீ 3 பிஹெச்கே அபார்ட்மெண்ட் வந்து அண்டர் 50 லேக்ஸ்ல பட்ஜெட்ல வந்து பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு மெட்டா ஆட்ஸ் வந்து ஓல்டு சிஸ்டம் எப்படி காமிச்சிட்டு இருக்கும்னா, அவனுக்கு வந்து மிக்ஸ்டு ஆடா காமிக்கும். விச் மீன்ஸ் ரியல் எஸ்டேட் ஓரியன்டடா இருக்க எல்லா அவனுக்கு அபார்ட்மெண்ட்டும் காமிக்கும், பிளாட்டும் காமிக்கும், செப்பரேட் வில்லாவும் காமிக்கும், ரீசேல் அ பில்டிங்கும் காமிக்கும். அந்த மாரி எல்லாமே காமிக்கும். இவனுக்கு வந்து அபார்ட்மெண்ட் தான் தேவைப்படுது. ஆனா, அவனுக்கு லேண்ட் காமிச்சாலும் சரி, இல்ல ரீசேல் காமிச்சாலும் சரி, டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு காமிச்சாலும் சரி, இவன் அதுக்கு கன்வெர்ட் ஆக மாட்டான். ஏன்னா, அவனுக்கு தேவை வந்து என்னது? அவனுக்கு தேவை வந்து அ அபார்ட்மெண்ட் தான். அபார்ட்மெண்ட்ட காமிச்சா தான் அவன் வந்து அபார்ட்மெண்ட் ரிலேட்டடா அவனுக்கு ஆட் காமிச்சா தான் அவன் வந்து அத பர்ச்சேஸ் பண்ணுவான். கரெக்ட்டா? இப்போ புதுசா வந்திருக்க அப்டேட் அப்படிதான் விட்டுருக்காங்க. இப்ப நியூ அப்டேட்ல எப்படி இருக்கும்னா, இவங்க வந்து எக்ஸாக்ட்டா இவன் பிஹேவியர் என்னன்னு ஃபைண்ட் பண்ணி, இவனுக்கு என்ன வந்து காமிச்சா இவன் வந்து கரெக்ட்டா கன்வெர்ட் ஆவான். அப்படின்றது வந்து ஏஐ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கு ரிலவென்ட்டா காமிக்குது. இதுக்கு தான் இப்ப வந்து மெட்டா வந்து NVIDIA கூட ஒரு டை அப் வச்சிருக்காங்க. இவுங்க இவுங்க இந்த மெட்டா ஆடுக்காகவே ஸ்பெஷலா ஒரு சிப்பு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது பேர் நான் மறந்துட்டேன். அந்த சிப் மூலியமா பண்றனால ஈஸியா எல்லா ஆடியன்ஸோட பிஹேவியரையும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. ஓகே ப்ரோ. பிஹேவியர்னா என்ன? பிஹேவியர்ன்னு சொல்றீங்களே! இது எப்படி வந்து மெட்டா ஃபைண்ட் பண்ணுதுன்னா, இப்ப நம்ப என்னென்ன இப்ப டெய்லி நம்ப என்னென்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? WhatsApp யூஸ் பண்றோம். Instagram யூஸ் பண்றோம். Facebook யூஸ் பண்றோம். இதெல்லாம் நம்ம வந்து காலையில எந்திச்சோனே வாட்ஸ்அப் நம்ம செக் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம் என்டர்டெயின்மென்ட்க்கு போவோம். இதெல்லாம் யூஸ் பண்றோம். அப்புறம் நம்ப அ ஒரு 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 வெப்சைட்லயும் நம்ம வந்து பிக்சல ஆட் பண்ணியிருப்போம். இந்த மாரி இவங்க இப்போ ஒரு பெர்சன்னு எடுத்துக்கிட்டா, மெட்டா எப்படி ஃபைண்ட் பண்ணுவாங்கன்னா, இவன் டெய்லி என்ன பண்றான்? இவன் என்ன மாரி பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்றான்? யார் யாருக்கெல்லாம் லைக் குடுக்குறான்? என்ன மாரி கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் கிட்ட எங்கேஜிங்கா இருக்கான்? இந்த மாரி விஷயத்தெல்லாம் ஃபைண்ட் பண்றாங்க. வாட்ஸ்அப்ல என்ன மாரி அ இப்ப வாட்ஸ்அப்லயும் ஆட் வந்துருச்சு தெரியும்ல. அந்த மாரி வாட்ஸ்அப் பிஹேவியர் பார்க்குறான். Instagramல எப்படி அவங்க டெய்லி எந்த டைம்ல நம்ம வருவோம் ஆன்லைனுக்கு அப்படின்றது பார்க்குறாங்க. என்ன மாரி இப்ப லேண்ட் ஓரியன்டடா என்னென்ன வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க அப்படின்றது மாரி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி, அப்போ இவனு இ இவ் இப்போ ஒரு பெர்சனுக்குன்னு பார்த்தா ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்து மெட்டாக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ அத பேஸ் பண்ணி இவனோட பெர்சோனா என்ன? இவனோட லேர்னிங் எபிலிட்டி எவ்வளோ? இவனுக்கு எவ்வளோ ரெவென்யூ இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி அது ரிலவென்ட்டான ஆடா காமிக்கிறாங்க. ஸோ அப்படி காமிக்கும்போது அவன் அந்த அட்வர்டைசர்ஸுக்கும் ஈஸியா கன்வர்ஷன் நடந்துரும். இந்த இந்த பெர்சனுக்கும் அவனுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஆடா காமிக்கும். ஸோ இதனால இவங்க வந்து நல்ல
நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இதனால் எதிர்பார்க்கலாம். இது எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறதுன்னா, இப்போது நம்ம ஒரு அட்வர்டைஸரா இருக்கோம்னா, இது எப்படி நம்ம அச்சீவ் பண்ணணும்னா, நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிரியேட்டிவ்ஸ வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இவங்க இப்போ ஒரு இப்போ அந்த கிரியேட்டிவ்ஸ் எல்லாமே இவங்களுக்கு வந்து கனெக்டபுளா இருக்கணும். கனெக்டபுளானா நம்ம கிளையண்ட்ஸுக்கு வந்து கனெக்டபுளா இருக்கணும். ஈஸியா அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியணும். அப்படின்ற மாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிரியேட்டிவ்ஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணா தான் மெட்டா ஆடு ஓகே இவன் இந்த பிசினஸ் தான் பண்றான். அப்ப நம்ம இவனுக்கு போய் காமிக்கணும் அப்படின்றத வந்து மெட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ மெட்டா வந்து ஆண்ட்ரோமேடா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பேஜை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இதை பற்றி நான் ரொம்ப நிறைய டைம் பேசியிருப்பேன். வேறு வேறு ஆங்கிளில் பேசியிருப்பேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். நான் வந்து இன்னும் இன்டெப்த்தாக வீடியோ போடுறேன். அண்டு இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, மெட்டாவுக்கு எப்படி தெரியும் நம்ம வந்து 3 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டை வந்து 3 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம தேடுறோம் அப்படின்னு மெட்டாவுக்கு எப்படி தெரியுன்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இது வந்து கூகுளாக இருந்தாலும் கூகுளில் போய் சர்ச் பண்ணுவாங்க, அதனால கூகுளுக்கு தெரியும். மெட்டாவுக்கு எப்படி தெரியும், இது மெட்டா எப்படி ஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஒரு பெரிய டாபிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இது வந்து வேணும்னா சொல்லுங்கள். கமெண்டில் ஒரு 10 கமெண்ட் மேலே இது வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இது வந்து கோர் அல்காரிதம் இப்போ மெட்டா எப்படி மூவ் ஆகுதுன்ற கோர் அல்காரிதம் நீங்கள் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? வேறு எதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக டிஎம்மும் பண்ணலாம், இல்லைனா கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.